ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டிச்சஸ் சம்மந்தமான மெட்டீரியலுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயந்தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அழகாக மாலை மாதிரி பார்த்திங்கன்னா பூ கட்டி காட்ட போகிறேன். ஸோ பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்குமே பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பூ கட்ட பிடிக்கும் அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கையாலே வந்து எப்படி மாலை மாதிரி கட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கட்டி காட்ட போகிறேன். ஓகேங்களா? பூ கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கலைன்னே நான் சொல்லுவேன். ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நிறைய பேருக்கு பூ கட்ட தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கையாலே வந்து எப்படி உருட்டி மாலை மாதிரி கட்டலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு பூ கட்டி காட்டுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வந்து பூ கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். காட்டிட்டு உங்களுக்கு வந்து எப்படி அந்த மாதிரி உருட்டி மாலை மாதிரி கட்டுறது அப்படிங்கிறத வந்து நான் பூ கட்டி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லூஸாக தான் கட்டியிருக்கேன். லூஸாக கட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நெருக்கமாக மாலை மாதிரி உருண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பூ கட்டினீங்கன்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இதை வந்து கட்டியிருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நூல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நூல் எடுத்துட்டு எப்பவும் போல் நீங்கள் எப்படி நீங்கள் பூ கட்டுவீங்களோ அதே மாதிரி நெருக்கமாக கட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரிசைக்கு ரெண்டு வைக்கிறேன். மேலே 2 பூ, கீழே 2 பூ, அந்த மாதிரி ரெண்டு பூ வைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து 3 கூட வைக்கலாம். 3 வைக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நெருக்கமாக உருண்டு நல்ல மாலை மாதிரி வரும். ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு பூ வச்சு உங்களுக்கு கட்டி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எப்பவும் போல் நீங்கள் எப்படி பேசிக்காக வந்து பூ கட்டுவீங்களோ அதே மாதிரி கட்டிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 வரிசை வந்து கட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 4லேருந்து 5 வரிசை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே டைரெக்ஷனில் வந்து கட்டிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ பூ கட்டுறது உங்களுக்கு எந்த மெத்தடில் நீங்கள் கட்டுவீங்களோ அதே மாதிரி கட்டிக்கோங்க. நெருக்கமாக வந்து கட்டிக்கோங்க. ஓகேங்களா? பூ கட்டிட்டு கண்டினியூஸாக ஒரு 5 வருஷம் கிட்ட வந்து நம்ம கட்டிக்கலாம். ஓகேங்களா? நான் அந்த 5 வருஷம் கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 5 வருஷம் தான் கட்டணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 7-8 அதுக்கு மேலே நீங்கள் தாண்ட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 7-8 வருஷம் வந்து கட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பூவை வந்து நம்ம உருட்டி சுற்றி விட போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த உருண்டு மாலை மாதிரி வரதுக்கான ட்ரிக்கு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரிசையுமே வந்து சுற்றி கட்டுவாங்க. ஸோ அப்படியும் கட்டலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? பிகினர்ஸ் வந்து இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் பூ கட்டுறதுல. ஓகேங்களா? நான் இப்போ பாருங்கள், ஒரு 5-6 வருஷம் வந்து நான் பூ வந்து கட்டிட்டேன். ஸோ கட்டினதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே வந்து கட்டும்போது அந்த 5 வரிசையும் சேர்த்து பிடிக்காதீங்க. லாஸ்ட்டு வரிசையை மட்டுமே நீங்கள் விரலால் பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி அந்த பூவை வந்து உருட்டி விடுங்க. நான் இப்போது இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி விடுங்க. ஓகேங்களா? ஸோ உருட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பூ வந்து நல்ல உருண்டு மாலை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உருட்டி விட்டதை வந்து கீழே விட்டுடுங்க. அந்த உங்களுடைய கைக்கு இடையில கீழே வந்து தொங்க விட்டுருங்க. எல்லாமே சேர்த்து வரலால் பிடிக்காதீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பூவுமே வந்து உங்களுக்கு கசங்கின மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து அந்த பூவை எல்லாமே சேர்த்து பிடிக்காதீங்க. பிடிக்காமல் அந்த லாஸ்ட்டு வரிசையை மட்டும் அந்த விரலால் நான் பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மிச்ச பூலாம் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு இடையில வந்து நடுவில் வந்து தொங்க தான் விட்டுருக்கேன். சேர்த்து எதையுமே நான் பிடிக்கவே கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு 7-8 வருஷம் கட்டுங்க. 7-8 வருஷம் கட்டிட்டு அந்த பூவை என்ன பண்ணுங்கன்னா சுற்றி விடுங்க. ஓகேங்களா? ஸோ பூ கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலைன்னு நான் சொல்லுவேன். கலைன்னு சொல்லுவேன், வேலைன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லான கலை. ஓகேங்களா? ஸோ பூ கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிப்ரெஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ பூ கட்டும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்கு தான் கண்டினியூ பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்பப்போ இடையில வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் பறித்தது. ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மரம், பெரிய மரம் இருக்குது. ஸோ அதுலேருந்து பறித்து கொண்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ கட்டினதை காட்டுறேன். எவ்வளோ அழகாக உருண்டு மாலை மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து பூக்கட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து பூக்கட்டுற எல்லா வரிசையும் சேர்த்து நம்ம உள்ளங்கையில் அடக்கி பிடிச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்த்து அடக்கி பிடிச்சிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூவே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசங்கின மாதிரி ஒரு மாதிரி வாடி போன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூ கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த பூ வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா? அந்த நம்ம கட்டுற வரிசையை மட்டும் பிடிங்க, மற்றது எல்லாமே கீழே இந்த மாதிரி தொங்க விட்டுக்கோங்க. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக உருண்டு மாலை மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம எதுவுமே பண்ணலை, ஒவ்வொரு வரிசையும் நம்ம உருட்டி நம்ம கட்ட கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு ஈஸியான மெத்தட். இதே மாதிரி நீங்களும் பூ கட்டுங்க. இதே ஸ்டெப்பு தான் நீங்கள் வந்து மல்லிப்பூக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா பூக்கும் இதே வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா அழகாக மாலை மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பூ கட்டுறது வந்து எந்த அளவுக்கு வந்து பிடிக்குமோ அதை விட அதிகமான அளவுக்கு நம்ம கட்டின பூவை வந்து தலையில் வச்சுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம போகிறோம் அப்படின்னாலே, கிளம்புறோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுட்டு போகணும்னு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஸோ இது மாதிரி நம்மளே கட்டி நம்மளே வச்சுட்டு போகிறதுன்னா அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து பூ கட்டி முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம கட்டின பூ வந்து மாலை மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். அழகாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூ கட்டி இந்த மாலை மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போல்லாம் வந்து பூ சீசன் இல்லைங்களா? ஸோ பூ சீசனுங்க போது நீங்கள் அழகாக கிடைக்கிற பூ எல்லாமே வாங்கி இந்த மாதிரி கட்டி என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், நான் கட்டி முடிச்சிட்டேன். அழகாக உருண்டு நல்ல மாலை மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கட்டினது வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய பூ கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பூ ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு பூ வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு கவர் கொடுத்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 முழம் கிட்ட வந்திருக்கு. நிறையவே வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பூ பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா? நம்மளுடைய டிப்ரெஷன்லாம் ரொம்பவே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் இல்லையா? ஸோ சம்மரில் வந்து உங்களுக்கு நிறைய பூ வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பூ கிடைச்சது அப்படின்னா கட்டி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? எவ்வளோ பூ வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மல்லிப்பூ, ஜாதி பூலாம் கிடச்சிது. அது நான் லாஸ்ட்டில் அந்த எட்ஜில் வச்சு பூ கட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.